அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டெக்ஸ்டைலில் நமக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்குமே பெருசாக தெரிகிறது வந்து நம்மளோட வேரிங் பண்ணுற அந்த கிளாத்து, அந்த கார்மெண்ட்ஸ், இதுதான் தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா இருக்குது. சர்ஜிக்கல் காட்டன் சொல்லிட்டு ஒரு டிவிஷன்ஸ் இருக்குது. இயந்திர உற்பத்தியாளர்கள், நூற்பாலை இருந்து வந்திருக்கும் நண்பர்கள், ஏற்றுமதியாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. நீங்கள் உங்களுடைய வார நாளில் இருந்து உங்களுடைய பணியெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. உங்களை எல்லாம் வருக என வரவேற்கிறேன். மதுரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம். இந்தியாவின் மிக பழமையான கலாச்சாரம், வர்த்தகம் மற்றும் தொழில் முனைவின் முக்கிய மையங்களில் ஒன்றாக மதுரை திகழ்கிறது. மதுரை ஒரு 2500-3000 வருஷமாக இதே மாதிரி இருக்குன்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம். மேபி மதுரை உங்களுக்கு என்னை விட நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு சிட்டி உலகத்தில் எந்த இடத்துலையும் கிடையாது. 3000 வருஷமாக ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மதுரை நகரத்தில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அங்கே நாங்கள் வந்து இந்த ப்ரெஸ் மீட் நடத்துறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதி பருத்தி, ஜவுளி, வர்த்தகம் மற்றும் கைவினை தொழிலுடன் நெருங்கிய இன்று உங்களுடன் இருப்பதும் இதுவரை நடைபெற்ற இந்தியா இட்மே கண்காட்சிகள் மிகப்பெரியதும் மிக விரிவானதுமான இந்தியா இட்மே 2026 குறித்த சிறப்பு முன்னோட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. இந்தியா இட்மே 2026 ஜவுளி மற்றும் ஜவுளி பொறியியல் துறையில் இந்தியாவை உலகளவாகிய மையமாக மேலும் வலுப்படுத்தும் வகையில் உற்பத்தி, புதுமை மற்றும் போட்டித்திறனை மேம்படுத்துவதற்காக நாட்டின் முக்கிய கொள்கைகளுடன் இணைந்து இந்தியா இட்மே 2026 மிக முக்கிய பங்காற்ற உள்ளது. இந்தியா இட்மே சொசைட்டி ஏற்பாடு செய்யும் இந்தியா இட்மே 2026 டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கிரேட்டர் நொய்டாவில் உள்ள IEML தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது. IEML வளாகம் கிரேட்டர் நொய்டாங்கிறது டெல்லி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் காரில் போயிடலாம். ஃபைபர், யான், ஃபேப்ரிக், கம்ப்ளீட் டெக்ஸ்டைல், அப்புறம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், எல்லா கம்ப்ளீட் வேல்யூ செயின் உள்ளடக்கிய அதிநவீன கண்டுபிடிப்புகள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் மெஷினரிஸ், இம்ப்ரூவ்ட் டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி சொல்யூஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் இந்த கண்காட்சியில் இடம்பெற உள்ளது. இந்தியா இட்மே தொடர்ந்து இது 12வது பதிப்பாக இருக்கிறது. இதுவரை நடைபெற்ற கண்காட்சியில் இது மிகப்பெரியதாக அமைகிறது. இந்த இந்தியா இட்மே 2026 கண்காட்சி வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஜவுளி தொழில்நுட்ப கண்காட்சி ஆகும். 18 கண்காட்சி அரங்குகள், 18 ஹால்ஸ், சுமார் 2,40,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு, 1800க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 95 நாடுகளுக்கு மேற்பட்ட இதில் இருந்து பங்கேற்கும் மேனுஃபேக்சரர்ஸ் மற்றும் இதில் நாங்கள் எதிர்பார்க்கும் பார்வையாளர்கள் வந்து 1,50,000 பார்வையாளர்கள் எதிர்பார்க்கிறோம். இது மிகப்பெரிய அளவில் நடைபெற உள்ளது. இட்மே நெக்ஸ்ட், எதிர்காலத்தை நோக்கிய பயணம், மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத், PM மித்ரா பாக்ஸ் மற்றும் நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் போன்ற தேசிய அளவிலான முக்கிய திட்டங்களுடன் இணைந்து இந்தியா ஒரு பெரிய ஜவுளி உற்பத்தி நாடு என்பதிலிருந்து ஜவுளி பொறியியல், புதுமை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்தியில் உலக தலைவராக உருவாகி வருவதை இந்தியா இட்மே எடுத்துக்காட்டும். இட்மே நெக்ஸ்ட் என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கண்காட்சி மேம்பட்ட ஜவுளி இயந்திரங்கள், நிலைத்த உற்பத்தி தீர்வுகள் மற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, இந்தியாவில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் வரும் திறன்களை உலகிற்கு வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான தளமாக அமையும். சஸ்டைனபிலிட்டி, சர்க்குலர் எக்கனாமி, ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி ஆகியவற்றுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன், சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்து அதே நேரத்தில் ப்ரொடக்டிவிட்டி மற்றும் காம்படிட்டிவ்னஸை அதிகப்படுத்தக்கூடிய அதிநவீன சொல்யூஷன்ஸ், தீர்வுகள் இங்கு காட்சிப்படுத்தப்படும். ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அட்வான்ஸ்ட் மெஷினரி
போன்ற முன்னேற்றங்கள் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி ஜவுளி உற்பத்தியை மாற்றி அமைக்கின்ற என்பதையும் இந்தியா இட்மே 2026 எடுத்துக்காட்டும். ரியல் டைம் டேட்டா இன்சைட்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மற்றும் சப்ளை செயின் டிரான்ஸ்பரன்சி போன்ற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸையும் பார்வையாளர்கள் நேரடியாக அறிந்து கொள்ள முடியும். இந்திய உற்பத்தியாளர்களை சர்வதேச சந்தைகள் மற்றும் உலகளாவிய தொழில் கூட்டாளர்களுடன் இணைப்பதன் மூலம் எதிர்காலத்திற்கு தயாரான நம்பகமான உலக ஜவுளி மையமாக இந்தியா விளங்குவதை இந்தியா இட்மே 2026 வலுப்படுத்துகிறது. இந்தியா மற்றும் இன்டர்நேஷனல் நிறுவனங்களுக்கு இடையான ஒத்துழைப்பு, அறிவு பரிமாற்றம், டெக்னிக்கல் கொலாபரேஷன் மற்றும் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்குகிறது. இந்தியா இட்மே 2026 முக்கிய சிறப்பம்சங்கள்: அளவு, கண்காட்சி பரப்பளவு மற்றும் தொழில்துறை பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் உலகில் மிகப்பெரிய ஜவுளி இயந்திரத்தின் கண்காட்சி. இந்த இந்தியா இட்மே இட்மா யூரோப்ல 4 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும் உலக அளவில். அதோடைய சைஸ் பார்த்தா 1,80,000 ஸ்கொயர் மீட்டர். நம்மளுடைய இந்தியா இட்மே சொசைட்டி இந்தியா இட்மே 2026 சைஸ் 2,40,000 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியா இட்மே 2026 எக்ஸிபிஷன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய எக்ஸிபிஷன். அதிக எண்ணிக்கையிலான நாடுகளின் பங்கேற்பு, 95க்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து மெஷினரி டிஸ்பிளே பண்றாங்க. மெஷினரி, ஆக்சசரிஸ், காம்பனன்ட்ஸ், சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் மற்றும் சர்வீசஸ் ஆகிய அனைத்தும் உள்ளடக்கிய விரிவான எக்ஸிபிஷன் இது. சஸ்டைனபிலிட்டி, டிஜிட்டலைசேஷன், ஆட்டோமேஷன் மற்றும் இண்டஸ்ட்ரி 4.0 மீது ஸ்பெஷல் அட்டென்ஷன். டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ் மற்றும் பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக சிறந்த தளமாக அமைகிறது. செமினார்ஸ், பேனல் டிஸ்கஷன்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரி இன்டராக்ஷன்ஸ் மூலம் அறிவு பரிமாற்றம். ஜவுளி உற்பத்தியின் எதிர்கால திசை ஆராயும் டெக்ஸ்டைல் ஹாரிசன் டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட உள்ளது. பார்வையாளர்கள் ஃபைபர் டு ஃபேஷன், ஃப்ரம் காட்டன் ஃபைபர் ஆர் மேன்மேட் ஃபைபர்லிருந்து அப்பேரல், அதாவது ஆடை வரை முழுமையான தொழில்நுட்ப தீர்வுகளை அதுக்கான சொல்யூஷனை ஒரே இடத்தில் காண முடியும். சோர்சிங் சொல்யூஷன்ஸ், புதிய கஸ்டமர்ஸை உருவாக்குதல், புதிய நாடுகளுடன் வணிக தொடர்பை ஏற்படுத்துதல், எதிர்கால தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் மற்றும் உயர்மட்ட தொழில்நுட்ப விவாதங்கள் என எண்ணற்ற வாய்ப்புகளை இந்தியா இட்மே 2026 வழங்கும். தேவையான அனைத்து தீர்வுகளையும் ஒரே கூரையின் கீழ் பெறக்கூடிய தனித்துவமான தளம் இதுவாகும். இந்தியா இட்மே 2026 ஒரு கண்காட்சி மட்டுமல்ல, முழுமையான பிசினஸ் எக்கோசிஸ்டம். இந்தியா இட்மே 2026 என்பது வெறும் கண்காட்சி அரங்குகளின் தொகுப்பல்ல. இது வணிகம், தொழில்நுட்பம், அறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் முழுமையான தளம். இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் டெக்ஸ்டைல் ஹாரிசன்ஸ் 2026 உலகளாவிய நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப தலைவர்கள் ஒன்றிணைந்து ஜவுளி உற்பத்தியின் எதிர்காலம், சஸ்டைனபிலிட்டி, இன்னோவேஷன், ஆட்டோமேஷன், டிஜிட்டலைசேஷன் மற்றும் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் குறித்து விவாதிப்பார்கள். கண்காட்சி பகுதியில் இயந்திரங்கள் மற்றும் வணிக வாய்ப்புகள் முக்கிய இடம்பெறும் அதே வேளையில் டெக்ஸ்டைல் ஹாரிசன்ஸ் 2026 மாநாடு ஜவுளித்துறையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தொழில்நுட்ப மற்றும் சஸ்டைனபிலிட்டி சவால்களை ஆராயும். CEO கான்க்ளேவ், இந்தியாஸ் இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ், ஸ்மார்ட் மெஷினரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் அலையன்சஸ் என்ற தலைப்பில் நடைபெறும் CEO கான்க்ளேவ் இந்திய ஜவுளி மற்றும் ஜவுளி பொறியியல் துறையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்காக CEOs, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், தொழில்துறை தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச டிசிஷன் மேக்கர்ஸ் இவர்களை ஒரே மேடையில் இணைக்கும். அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ், ஸ்மார்ட் மெஷினரி மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் அலையன்சஸ் ஆகிய மூன்று முக்கிய அம்சங்களை மையமாக கொண்டு புதிய பொருட்கள், இன்டெலிஜென்ட் அண்ட் கனெக்டட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, உலகளாவிய கூட்டாண்மைகள் மற்றும் புதிய வர்த்தக வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும்.
இது வெறும் கலந்துரையாடல் அல்ல, தொலைநோக்கு சிந்தனை வாய்ப்பாக மாறும். தொழில்நுட்பம் வணிகத்துடன் இணையும். தொழில்துறை தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்திய ஜவுளித்துறையின் அடுத்த அத்தியாயத்தை உருவாக்கும் ஒரு மேடையாக இருக்கும். B2B meetings. India opportunity at India ITME 2026, where innovation meets excellence. The India International Textile and Machinery Exhibition Society, or the India ITME Society, is on a bold mission to revolutionize the Indian textile engineering industry by fostering knowledge exchange, enabling cutting-edge technology transfer, and attracting global investments. We are shaping the future of textiles in India and beyond. For over 45 years, India ITME Society has reigned as the premier exhibition body in India for ஒரு ரோட் ஷோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஐடிஎம்டி டீமுக்கு வந்து தேங்க்ஸ் டு தட் மெடிஷாவின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ மதுரை வந்து ஒன் ஆஃப் த ஹப்பாக இருந்தது ஒரு காலத்தில். ஸ்பின்னிங் மில் வந்து மதுரையில் வந்து கோயம்புத்தூர் மதுரை அப்படின்னு கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி மதுரை வந்து ஸ்பின்னிங் மில்ஸில் வந்து நம்பர் 1 இருந்தது. ஏன்னா இங்கே காட்டன் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இல்லாட்டினா கூட ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து அவ்வளோ பாப்புலராக இருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாகவே வந்து யான் வந்து சப்ளை வந்து நம்பர் 1 இருந்தது. ஸோ அது காலப்போக்கில் மாற்றங்கள் வந்து இப்போ வந்து அது வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ டெக்ஸ்டைலில் நமக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்குமே பெருசாக தெரிகிறது வந்து நம்மளோட வியரிங் பண்ணுற அந்த கிளாத்து, அந்த கார்மெண்ட்ஸ் இதுதான் தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா இருக்குது. சர்ஜிக்கல் காட்டன் சொல்லிட்டு ஒரு டிவிஷன்ஸ் இருக்குது, அதுபோக இண்டஸ்ட்ரியல் காட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இந்த டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷன்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்க நடக்குதுன்றப்ப இந்த டெக்னாலஜி அப்கிரேஷனுக்கு வந்து இந்த ஈவெண்ட்ஸ் தான் வந்து அவங்களோட தொழிலதிபர்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்துறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் மெடிஷியலில் வந்து இதே மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுறோம். அது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவும் பிரிண்டிங் ரிலேட்டடாகவும் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடாக ஒரு மெகா ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறப்ப இன்றைக்கி மாற்றங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நமக்கு நேருக்கு நேரம் நம்மளால் பார்க்க முடியும். டெக்னாலஜி அப்கிரேஷனுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய மாறுதலை நமக்கு கொடுக்கும் பிஸ்னஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபென்னர் இந்தியாவில் வந்து ஒரு ஃபென்னர் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு யூரோப்பில் பண்ண ஒரு மிஷின், நார்மல் மிஷின் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து 2000. அப்போ வந்து ரூட்டிசின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் பண்ணப்ப அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-40 ஷெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மிஷின் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நார்மல் லூம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரூட்டிசி போட்டப்ப வெறும் 3 மிஷின், அவ்வளோ மிஷின்ஸையும் வந்து ஓரம் கட்டிட்டு அந்த ரூட்டிசியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைலில் வந்து ஸ்பீட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.